ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், துவக்கி வைங்க. 2024ஆம் ஆண்டின் 4வது காலாண்டு பாடங்களை படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பு யோவான் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துகள். இந்த வார பாடம் 11 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. மனப்பாட வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பதே. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது தேவத்துவத்தின் இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பொதுவாகவே திருத்துவம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறதில்லை. அதை ரோம கத்தோலிக்கர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவத்துவம் என்பது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வேத தத்துவமாக இருக்கிறது அல்லது சத்தியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதில் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரரையும் அவருடைய ஆவியானவரையும் நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் 13லிருந்து 17 நாம் நன்றாக கவனிக்கும் பொழுது பிதாவை குறித்து அவர் அதிகமாக சொன்னது போல அவருடைய ஆவியானவரை குறித்தும் அவர் அதிகமாக சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் போனாதான் வேறே ஒரு தேற்றவாளனை பிதா உங்கள் மத்தியிலே அனுப்புவார். இப்போ ஆவியானவரை குறித்து சொல்லும்போது ஏதோ நானே போயிட்டு நானே திரும்ப வேறு ரூபத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவில்லை. நான் போய் வேறே ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அப்போ அந்த வேறே ஒரு தேற்றவாளன் வேற யாரும் இல்லை, ஆவியானவர். அவரை குறித்து சொல்லும்போது கூட அவர் தன்னை மகிமைப்படுத்தாமல் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இப்போ இதில் என்ன நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆள் தத்துவத்திலே இவர்கள் மூவரும் வெவ்வேறாக இருக்கிறார்கள், ஆனாலும் ஒன்றாக இருந்து இதோ இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நமக்கு பாடத்தில் என்ன அறிமுகத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அவருடைய குமாரரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு நாம் உறவு கொண்டால்தான் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு உறவு கொள்ளணும்னா அவர் சொன்ன வசனம் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன வசனத்தின்படி செய்யும் பொழுது தான் தேவ அன்பு நம்மில் கிரியை செய்கிறது, நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது அர்த்தமாம். இன்றைக்கு பாடத்தில் நம்ம விரிவாக பிதா குமாரர் அவருடைய ஆவியானவரை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோமுக்கு, பிதாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சிருஷ்டிப்பை மையமாக வைத்து அந்த யோவான் 1 அதிகாரம் முழுதும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மையமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சிருஷ்டிப்பில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகம் 1:1 வாசிக்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போது அங்கே தேவன் என்கிற வார்த்தை எபிரே பதத்திலே எல்லோஹிம் அப்படின்றால் ஒரு பன்மையை குறிக்கிறது. அங்கே பாஸ்டர் சொன்னது போல் தெய்வத்துவம் 3 பேரையும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே சிருஷ்டிப்பிலே அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் அங்கே மனிதனை உண்டாக்குவோம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்வதை பார்க்க முடியும். அப்படியாக இவர்கள் சேர்ந்து அங்கே சிருஷ்டிப்பிலே ஈடுபட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே மனிதகுலம் உருவாக்கப்படுகிறது. ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் மனிதன் அங்கே வைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழலிலே அங்கே பாவம் உள்ளே நுழைகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை அங்கே துண்டித்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பிதாவாகிய தேவனிடத்தில் மனிதன் அங்கே பேச முடியாத அந்த ஒரு தொடர்பு துண்டித்து விடப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பிதாவாகிய தேவனை அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரத்தை அவர் செய்வதை நாம் பார்க்க முடியும். அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:38 பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே பிதா இந்த மனித அவதாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மானுட அவதாரம் எடுத்தது மூலமாக பிதாவை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை யோவான் சுவிசேஷத்திலே நாம் அநேக இடத்துல பார்க்க முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ ஒருத்தரை பற்றியில் ஒரு வேலைக்கு போனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பிதாவினுடைய கிரியைகள் என்ன, அவருடைய வேலைகள் என்ன? அதை ஆங்கிலத்தில் அவருடைய ரோல் என்ன என்று சொல்வோம்.
இங்கே வந்து பாடத்தில் நமக்கு நிறைய வசனங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் மூலமாக உண்டாக்கி இருந்தாலும் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்கு ஏதுவாக மீண்டுமாக தம்முடைய குமாரரையே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரரை கொடுக்கிறார். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய குமாரர் ஏதோ கட்டாயப்படுத்தப்பட்டு இங்கே வந்தார் என்பது பொருள் அல்ல. எப்படி விருப்பமாக அப்பா அனுப்புனாரோ அதே விருப்பத்தோடு யார் வரா, கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார் நமக்காக ஜீவனை கொடுக்க. அதை இங்கே வந்து யோவான் 6:57 பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, என்னுடைய மாம்சத்தை என்னுடைய இரத்தத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது என்னிலே பங்கு பெறுகிறீர்கள். அப்படின்னா நாம் வந்து குமாரரோடு ஐக்கியமாக இருக்கிறதை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து யோவான் 5 குறிப்பாக 22வது வசனம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து உபதேசித்து கொண்டிருந்த போது அவர் எப்பவுமே யாரை கனப்படுத்தினார், பிதாவை கனப்படுத்தினார். ஆனால் இந்த வாக்கியங்களில் கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, பிதாவாகிய தேவனை எப்படி கனப்படுத்துகிறோமோ அதே போல குமாரரும் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பது யாருடைய சித்தமாக இருக்கிறது, பிதாவின் சித்தமாக இருக்கிறது என்பதை சொல்கிறார். அப்படின்னா ஈக்குவல் க்ளோரி, அப்பாவுக்கு என்ன கனம் போகிறதோ அதே கனம் யாருக்கும் வருகிறது, குமாரருக்கும் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யோவான் 6:45 நம்ம வருவோம் அப்படின்னா, அவர் ரொம்ப துல்லியமாக சொல்கிறாரு, என்கிட்ட என்னுடைய உபதேசத்தை கேட்டு என்கிட்ட வரவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை, என்னுடைய தகப்பன் இதோ அவர்களை ஈர்க்கிறபடினாலும் அல்லது அவர்கள் பிதாவால் இழுக்கப்படுகிறபடினாலும் என்கிட்ட வராங்க. என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளவில்லை என்றால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான் என்பதை அங்கு சொல்லுகிறார். ஆனால் இதில் ரொம்ப அழகாக கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, யோவான் 15:16 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், ஏதோ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுதான் மகத்தான ஒரு உண்மையாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் வந்து இயேசுவை அறிஞ்சிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவில்லை, இயேசு நம்மை அறிந்து அழைத்தபடினால் அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதே என்பதே உண்மையாக இருக்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாடத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களில் பாவம் ஏற்படுத்திய பிளவை குறித்து நாம் படிக்கிறோம். மேற்கொண்டு நாம் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள். ஆதியாகமத்தில் எப்படி பாவம் நுழைந்தது என்பதை ஆதியாகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அவர்கள் பாவம் செய்த பிறகு அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் அறிந்ததினாலே அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் போய், ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, வத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், மனிதனை தேடி வருகிறார். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளை தேடி போகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனிதனை தேடி ஆண்டவர் தேவன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படியாக அங்கே அந்த பிளவை சரி செய்யும்படியாக இப்போ பாவம் வந்து விட்டது, அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டு விடுகிறது. மனிதன் அதற்கு பின்பு அங்கே தேவனோடு நேரடியாக முகமாக உறவாடக்கூடிய ஒரு தன்மையை இழந்து விடுகிறான். இதை சரி செய்யும் விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே மேசியாவாக தோன்றி மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அந்த பிளவை அவர் சரி செய்யும் விதமாக பிதாவின் மகிமையை உலகிற்கு வெளிக்காட்டும்படியாக கிறிஸ்து தோன்றினார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. யோவான் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் இல்லை 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எது பேதுருடைய வாழ்க்கையின் அனுபவம் இங்கே மேற்கோள் காண்பிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சீஷர்கள் அவரை விட்டு போக மனதாக இருந்தார்கள். ஆனால் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களா என்று சொன்னபொழுது, இல்லை ஆண்டவரே, ஏன் அப்படின்னா நாங்கள் உம்மை விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். 2 வார்த்தை, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிப்போமே. யோவான் 6ஆம் அதிகாரம் 69வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். முதல் படி வந்து விசுவாசிக்கிறது. அடுத்து 2வது மிக முக்கியமான படி என்ன அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளுகிறது. அறிந்து கொள்ளுகிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம்.
அதை தான் அவர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலையும் ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல இவர்களும் நம்மிலே இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அறிந்து கொள்ளுதல் என்று இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் 2வது விசை வரும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை எல்லாம் நாங்கள் விரட்டினோம். ஆண்டவர் சொல்வார், உங்களை ஒரு காலமும் நான் அறியேன். அப்போது இவங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்களே தவிர அவரை முழுமையுமாய் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளுதல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய குணத்தை பிரதிபலித்து வாழுதலே என்பதாகும். தொடர்ந்து நாம் பேசுகிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் பிதாவை அறிகிற அறிவும் எவ்வளோ முக்கியமானது. யோவான் அங்கே தன்னுடைய 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1:18 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை, வார்த்தையாகிய லோகோஸ் என்ற வார்த்தையாகிய கிறிஸ்துவை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் பிதாவை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். இங்கே நாம் இந்த பாடத்திலே நாம் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 136 முறை அங்கே பிதா என்கிற வார்த்தை, அதாவது கிரேக்க பதமா பட்டேர் என்கிற வார்த்தை யோவான் மாத்திரம் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதிகமான முறை யோவான் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரு பிரதிநிதியாக இவ்வுலகிற்கு வந்ததை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 5:30 நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான வசனம். அங்கே நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இதை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் சுயமாக ஒன்றும் செய்கிறது கிடையாது, அதனால் அவர் தேவன் இல்லை அப்படின்னு சில கருத்தை என்ன செய்கிறார்கள்? முன்வைக்கிறார்கள். அது அப்படி இல்லை. இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தும் பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதன் விளைவாக பூலோகம் எங்கிலும், அதாவது சுவிசேஷம் முழுவதிலுமாய் நாம் பார்க்கும் பொழுது அவர் பிதாவுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே பிலிப்பியரிலே அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல அவர் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்ததுனாலே அவர் அந்த ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவும் பிதாவும் அவங்களுடைய உறவை குறித்து வேதம் என்ன விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறது? அவங்களுடைய உறவு ஒரு பரிசுத்தமான உறவு என்று சொல்ல வேண்டும். அது அன்பினால் நிறைந்த உறவு என்று நாம் கண்கூடாக, அதாவது வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதை யோவான் சுவிசேஷ புத்தகம் தான் ரொம்ப அழகாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். பாடத்தில் நமக்கு ஏராளமான வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் 2 வாக்கியங்களை நாம் கவனிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 16வது வசனத்தில் இயேசு சொல்லும்பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லாம் ஏதோ நான் சுயமாக தானாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா பிசாசை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுறான்? எடுத்து பேசுகிறான். ஆனால் இவர் சத்தியபரர். இந்த சத்தியபரர் என் பிதா எனக்கு கொடுக்கும் உபதேசத்தை மாத்திரமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் அதிகாரத்தினோட கடைசி பகுதியில் சொல்லும்பொழுது என் பிதா எனக்கு காண்பிக்கிறதை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக போதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய வசனம் என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அதனால் நான் ஜாக்கிரதையாய் அதை போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் யோவான் 8:38 நாம் வரும்பொழுது மறுபடியும் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், நான் என் பிதாவினிடத்திலே கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். ஒரு கம்பேரிசனை கொடுக்குறார். எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறத நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் மனுபுத்திரர்கள், அதாவது அன்னைக்கு இருந்த பரிசேயர்களையும் வேத பாரகரையும் சொல்கிறாரு, உங்கள் அப்பா செய்கிறத நீங்கள் சரிங்க அப்படின்னு யாரை மேற்கோள் காண்பிக்கிறார் என்றால் பிசாசை மேற்கோள் காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய கிரியைகள் நற்கிரியைகளாய் இராமல் துர்க்கிரியைகளாய் இருந்தது. இப்படி கூட சொல்லலாமே, சுயநலம் நிறைந்ததாய் இருந்தது. பிதாவாகிய தேவன் சுயநலமற்றவர், அவருடைய குமாரரும் சுயநலமற்றவர். அதே போல நம்மையும் உங்களுடைய சுயத்தை என்ன பண்ணுங்க? சிலுவையிலே அறைந்து என்னை பின்பற்றி வாருங்கள். அப்போ இந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாமும் போகும்பொழுது நம்முடைய சுயத்தை முதல்ல வைக்காம அப்பாவுக்கு பிரியமானது என்ன, அவருடைய குமாரருக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆனால் பரிசேயர்கள் அப்படி
இல்லை. அதனால தான் ஆண்டவர் நேரடியாக அவங்கள பார்த்து சொல்லிட்டாரு, நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? பிசாசினால் உண்டானவர்கள். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளே செய்வீர்களே என்று சொன்னார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது எத்தனையோ கொடுமை செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் மனம் மாறுகிறார்கள். இந்த மனமாற்றத்திலே பரிசுத்த ஆவியின் பங்கு என்ன? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, இவர்களை பற்றி அதிகம் நாம் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் குறித்து நாம் அதிகமாக பார்க்கறது போல இல்லாதது போல நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த 1ஆம் அதிகாரத்திலே யோவான் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை பதிவு செய்கிறார். 1ஆம் அதிகாரம் அங்கே 10-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மனமாறுதலின் அனுபவத்திற்கு எப்படி தேவை என்பதை அங்கே நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு நம் 9ஆம் பாடத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்தவனாய் மாறுவதற்குரிய படிகள் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை படித்தோம். அதில் முதலாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பின்னர் அதன் விளைவாக அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக வாஸ்தவம் அப்படின்னு வசனம் 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் விசுவாசம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருப்பதனால் மாத்திரமே நாம் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்க முடிகிறது. ஆகினால் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பிரதான வேலை என்ன என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அல்லது செயல்கள் என்றால் என்ன? முதல் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். இப்போ முதல் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற செயல் என்ன என்றால் போதனை செய்கிறது அவருடைய ஒரு மிக முக்கியமான ரோலாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் எதை கொண்டு போதிக்கிறார் என்றால் சத்திய வார்த்தையை கொண்டு போதிக்கிறார். இந்த வார்த்தை யாரை பிரதிபலிக்கிறது? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எவனும் பரிசுத்தம் அடைகிறான். அதனால தான் ஆவியானவர் என்று மாத்திரம் சொல்லாமல் இவருக்கு பேர் என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? பரிசுத்தம் பண்ணுகிறார். இது அவருடைய 2வது வேலையாக இருக்கிறது. 3வது என்ன அப்படின்னா ஹி empowers us, அதாவது தேவ பலத்தினால் நம்மை நிரப்பி, எப்படி அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அவருடைய சீஷர்களை ஆவியினால் நிரப்பின போது அவர்கள் தைரியமாய் நின்று பிரசங்கித்தார்களோ அதே போல நம்மை தைரியமாய் சாட்சியாக நிறுத்துகிறார். இது அவருடைய 3வது பணியாக இருக்கிறது. 4வது வேலை என்ன அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா சந்தோஷம்தான். நம்ம இதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்ததுனால ரொம்ப கில்ட்டியாக இருந்தோம், பாவ உணர்வுகள் இருந்தது, இதோ நான் ஒரு குற்றவாளி என்கின்ற குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் இப்போது நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை ஜெனிப்பித்து இருக்கிறது என்கின்ற அந்த பரலோகத்திற்குரிய சந்தோஷத்தை இப்பொழுதே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதுவும் யார் மூலமாக தான் உண்டாகுது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டாகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது இது 5th, இது என்ன அப்படின்னா சில நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களின் நிமித்தமாக நாம் என்ன ஜெபிக்கிறது என்ன செய்கிறதுன்னு நாம் அறியாமல் இருக்கும் பொழுது பெருமூச்சுகளோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணுறாரு? விண்ணப்பம் செய்கிறார். அதில் என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் எப்படியாகிலும் நம்மை ரட்சிப்புக்குள் பூரணப்படுத்துகிறதற்கு இவர் மிகுந்த பிரயாசங்களை எடுத்துக்கொள்ளுகிறார் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ இயேசு இடத்துல மறுபடியும் வரும். பாடம் என்ன சொல்லுதுன்னா இயேசு பிரதான ஆசாரியம் ஊழியம் செய்கிறதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. பாடம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய கருத்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அவர் பரமேறி சென்ற பிறகு தன்னுடைய பணியை அவர் செய்ய இருக்கிறார். அதற்கு முன் அடையாளமாக இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியன் அவனுடைய வேலை எதுவாக இருந்தது என்று சொன்னால் தேவனிடத்திலே மனிதனுடைய பிரதிநிதியாக அவன் காணப்பட்டான். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியின் ஜெபத்தை இங்கே ஏறெடுக்கிறார் என்று சொன்னால் பிதாவினிடத்திலே
சீஷர்களுக்காக அவர் வேண்டி நிற்பதை பார்க்க முடியும். அவர் சொல்லும் பொழுது, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. 17:9. அப்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 17ஆம் அதிகாரத்திலே பிதாவுக்கும் தனக்கும் மற்றும் சீஷர்களுக்கும் உள்ள அந்த அந்யோன்யத்தையும் அன்பையும் அங்கே விவரிக்கிறார். பின்னர் அவர் அங்கே பிதாவின் வெளிப்படுத்துதல் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வசனம் 10, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவை குறித்த அந்த மகிமையை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாடத்தை நிறைவு செய்ய போகிறோம். இயேசுவையும் பிதாவையும் நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது பிரதானமாக கட்டளை வருகிறது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்துவை குறித்து படிக்கும்பொழுது மெசியானிக் ப்ராமிஸை தான் நம்ம பார்க்கணும். அதை வந்து அவர் அங்கே அழகாக காண்பிக்கிறார். சங்கீதம் 40ஆம் சங்கீதம், அதில் குறிப்பாக நீங்கள் 7-8 வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது, அப்போது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மோசேவுக்கு 2 வகையான பிரமாணத்தை கொடுத்தார். 10 கட்டளைகளை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தாங்க. ஆனால் புத்தக சுருள், அதாவது ஆட்டுக்குட்டி இப்படி அடிக்கப்படணும், அதனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படியெல்லாம் செய்யணும் என்கின்ற சடங்குகள்லாம் எங்கே எழுதப்பட்டிருந்தது? சுருளிலே எழுதப்பட்டது. அது உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போ மிக முக்கியமானதை சொல்கிறார் பாருங்கள், 8வது வசனம் அதே 40ஆம் அதிகாரத்தில், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு பிதாவுக்கு பிரியமானது என்ன என்பதை அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறாரு. உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா கிறிஸ்து வார்த்தையானவர் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் அவருக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் இங்கே அழகாக சொல்வார். இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 19வது வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே என்ன ஆக்குகிறேன்? பரிசுத்தமாக்குகிறேன். அப்படின்னா இந்த உலகத்திலே அவர் வந்து வாழ்ந்த போது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. நித்தமும் அவருடைய பிரமாணத்தை அவர் கவனித்து வாழ்ந்தது போல, இதோ என்னுடைய சீஷர்களும் அவ்விதமாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் என்பது தான் அவருடைய ஜெபமாக இருந்தது. பாடம் 11 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.